சிறு விதையாய் ஊன்றப்பட்ட விதை ஒன்று கணக்கிட முடியா அளவு நன்மைகளை பெற்றும் பகிர்ந்தும் இறை கரங்களில் 50 ஆண்டுகளை கடந்த விருட்சம் ஒன்று அழைத்த இறைவனுக்கு நன்றி பண்ணி சேர்க்கும் நன்னேரம் இது. தன்னை காத்து உலகை துறப்பதல்ல துறவரம், தன்னை துறந்து உலகை காப்பதே என்ற தாரக மந்திரத்தை வாழ்வாக்கி ஜெப வாழ்விலும் பணி வாழ்விலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கார்மல் சபையின் தனிவரம் மற்றும் இயேசுவின் விழுமியங்களை வாழ்வாக்கி அன்றாட பணிகளில் அதை பிரதிபலித்து தன்னலமற்ற சேவையால் தரணியர் உள்ளங்களை கவர்ந்து இன்று இறை கரத்திலும் நம் அனைவரின் உள்ளங்களிலும் ஓர் அழகிய லீலி மலராய் சுடர்விடும் விண்மீனாய் குன்றின் மேல் இருக்கும் தீபமாய் ஒளி வீசும் நாம் பொன்விழா நாயகி இன்று போல் என்றும் இறை கரங்களில் அணையா தீபமாய் சுடர்விட இருண்டு போன மக்களின் இதயங்களில் ஒளியேற்ற எல்லா வரமும் நலமும் பெற்று அவனியை அன்பால் தழுவ கார்மல் சபையின் அடையாள சின்னத்தை பொன்னிலா நாயகி தங்கள் கரங்களில் ஏந்தி பவனி வர அனைவரும் நன்றி நிறை உள்ளத்தோடு வருகை பவனியில் இணைவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். மலர்ந்திடும் மங்கள பொழுதும் மகிழ்ந்திடும் மனங்களும் மன்னவன் புகழ் இசைக்க, புலர்ந்திடும் புனித நாள் பூக்கோலத்தின் திருநாள் ஆகிட, இனிய உறவுகள் இணைந்து இறைவனுக்கு இன்னிசை பாடிடும் இந்நாள் ஒரு பொன்னாள். புன்னகை அரசிக்கு பொன்விழா நாள். கருவாகும் முன்னே எமை உனதாய் தேர்ந்தவா, யாம் முழுதாய் உருவாகும் முன்னே உலகிற்கு எம்மை அறிமுகப்படுத்தியவா, எம்மவரின் பிறப்பு அர்ப்பணம் என்னும் அருங்கொடையால் அணையா விளக்காய் சுடர்விட, தாயின் கருவில் தேர்ந்து தரணி ஆள அழைத்து, மாறாத அன்பால் மணந்து மண்ணில் உன் புகழ் பாட, துறவற பாசறையில் 50 ஆண்டுகள் பொன் போல பொதிந்து, தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் கண் போல காத்து, எம் வாழ்வை சிறப்பாகிய இறைவா உமக்கு எம் நன்றிகள் என நன்றிப்பண் இசைக்கும் நம் பொன்விழா நாயகி அன்பு சகோதரி ரீட்டா ரெமினா அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றேன். ஆண்டவன் சேவையை ஆனந்தமாய் ஏற்று 50 ஆண்டுகள் உடலோடு உள்ளத்தையும் ஒன்று சேர பயிற்றுவித்து இறைப்பணியில் அகமகிழ்ந்து வாழும் நம் அன்பு சகோதரி இயற்கை எழில் கொஞ்சும் இளையம் புத்தந்துறை பங்கில் திருவாளர் கார்மல் திருமதி லேனம்மாள் இவர்களின் 7 குழந்தைகளில் 4வது பிள்ளையாக 1954ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி பிறந்தார். இளமையிலேயே இறை அன்பிலும் ஞானத்திலும் ஆன்மீக காரியங்களிலும் சிறந்து விளங்கி தனது கல்வியை சொந்த ஊரிலேயே பயின்றவர். கல்வி படிப்பை முடித்து கடவுளின் பணிக்காய் தன்னை அர்ப்பணித்து படைத்தவரின் பணியாற்றி துறவற பாசறையில் வாழ்க்கை அனுபவங்களோடு வாழ வேண்டிய முறையை பல்வேறு தளங்களில் வட்டமிட்டு காட்டி அர்ப்பண வாழ்வையும் ஆன்மீக வாழ்வையும் அலசி ஆராய்ந்து அவனியில் அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்ந்தவர்கள் இன்றைய விழா நாயகி. கல்வி பணியால் அறிவு என்ற தீபத்தை ஏற்றி வெறும் கல்லாயிருக்கும் மாணவ செல்வங்களை பட்டை தீட்டி ஜொலிக்கும் வைரமாய் தன் தன்னலமற்ற சேவையால் உருவாக்கியதோடு அருள் சகோதரிகளை உருவாக்கும் பயிற்சியாளராய் பண்படுத்தி பக்குவமாய் வழிகாட்டியவர்கள். ஆசிரியராய், ஆலோசகராய், இல்ல தலைவியாய், மாநில பொருளாளராய், அனைத்திற்கும் மேல் ஓர் ஆன்மீக தாயாய், பிறர் வாழ தன்னையே கரைத்து கொண்ட தியாக தீபம். புன்னகை முகமும் அயரா உழைப்பும் எளிய உள்ளமும் இடைவிடா ஜபமும் இவரது அணிகலன்கள். 50 ஆண்டுகள் அர்ப்பண வாழ்வில் விசுவாசம் என்னும் ஆயுதத்தை விடாப்பிடியாய் பற்றி கொண்டு அறிவாலும் ஆற்றலாலும் ஆண்டவர் வார்த்தையை எடுத்தியம்பி இன்னல் இடையூறுகளில் இருக்குமாய் இதயத்தை கல்லாக்கி, இறைவா நீயே துணை என இறைக்கணம் பற்றி கட்டாந்தரையில் கப்பல் கட்டி திக்கு தெரியா தேசம், திசை அறியா பயணம், மொழி அறியா உறவு, வாரிசு இல்லாத குடும்பம், பயணம் இல்லாத பயணம், பயமில்லாத பயணம், பணப்பை இல்லாத சேவை, கைரேகை அழிந்த தொண்டு என
அன்றாடம் இறையோடு உறவாடி அன்பு பணியும் ஆன்மீக பணியும் அயராது ஆற்றும் நம் சகோதரியின் நற்பணிக்கு அகுவை 50. ஆம், கார்மல் என்னும் தோட்டத்தில் விதையாய் வேரூன்றப்பட்டு அன்பு பணிகள் பலவற்றால் பூவாகி காயாகி கனியாகி பல 100 மடங்கு பலனளிக்கும் நம் அருள் சகோதரி வாழையடி வாழையாய் இன்னும் பல 100 பணிகள் ஆற்ற படைத்தவரின் அருளும் ஆசீரும் நிறைவாக பெற்றிட இறையருள் வேண்டுவதோடு கடற்கரை மணல் என கணக்கிட முடியா நன்மை செய்த இறைவனுக்கு தங்களது நன்றிகளை கீதமாக்கி பொன்விழா நாயகி பணிவாழ்வு சிறக்க உடல் உள்ள ஆன்மீக நலம் பெற இறையருள் வேண்டி நன்றி பலியில் இணைவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கின்ற அனைத்து குருக்களின் சார்பாக, அருள் சகோதரிகள் சார்பாக, இறை மக்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் சிஸ்டர் ரெவீனா அவர்களையும் இந்த நன்றி திருப்பலியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய தேங்க்ஸ் கிவிங் அல்ல, தேங்க்ஸ் லிவிங் என்று எங்களுக்கு வருடாந்திர தியானம் கொடுத்த ஒரு சேஷ சபை குரு சொன்னார். What God expects from us is not our thanksgiving but thanks living அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை கேட்டபோது என் உள்ளத்தில் வந்த ஒரு நன்றி கீதம், இதழால் நன்றி சொன்னால் இறைவனுக்கு ஆகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னால் இயேசுவுக்கு ஆகிடுமோ, வாழ்வில் காட்டுதலே வானிறை கேட்கும் நன்றி என்று அந்த பாடல் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டான்ஸா வரும், மனத்தாட்சியும் தரித்திரமும் தயவும் காட்டும் நன்றி. மனத்தாட்சியும் தரித்திரமும் தயவும் காட்டும் நன்றி. அப்படிப்பட்ட நன்றியைத்தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரே அல்லாமல் வார்த்தையில் தேங்க்ஸ் என்று சொல்வதை அல்ல, நம்முடைய தேங்க்ஸ் கிவிங்கை அல்ல, தேங்க்ஸ் லிவிங்கை எதிர்பார்க்கிறார். அந்த அடிப்படையில் அருள் சகோதரி பற்றி நிறைய சொன்னார்கள். இன்னும் அந்த அருள் சகோதரி அவர்கள் கடவுளுக்கு நன்றி கூறுபவராக மட்டுமல்லாமல் அந்த நன்றியை செயலில் காட்டக்கூடிய ஒரு அருள் சகோதரியாக வாழ இவருக்காக நாம் தொடர்ந்து செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
ஆண்டவரே, நம்பிக்கைக்கு உரிய இறைவா, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கொடையை புதுப்பிக்க இன்று ஆவல் கொண்டுள்ள எங்கள் அருள் சகோதரி ரெமினா மீது நீர் காட்டிய கனிவிரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்த அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவரில் நிறைவான அன்பின் ஆவியை உறுதிப்படுத்தியருளும். இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் உமது மாட்சிக்கும் மீட்பின் செயலுக்கும் மிகுந்த ஆர்வமுடன் பணிபுரிய அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிற்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒளியேற்றுதல். அகஇருள் அகற்றி ஆன்மீக ஒளியேற்ற தீமைகள் போக்கி தூயவன் அன்பை பற்றி சுடர்விட ஒளியாம் இறைவனை வரவேற்போம். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான் என்ற இறை வார்த்தைக்கு உரு கொடுத்து இறைவன் காட்டும் ஒளியின் பாதையில் மக்களை வழிநடத்தும் பணியை சிறப்பாக ஆற்றி வரும் அருட்தந்தை செல்வராஜ் அவர்களை முதல் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கிறேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப ஒளியாம் இறைவனை தங்களது அடையாளமாகவும் மீட்பின் பாதையாகவும் கொண்டு தான் பெற்றுக்கொண்ட ஒளியை அணையாது காத்து அன்பின் செயல்களால் சுடர்விட்டுக் கொண்டிருக்கும் நம் பங்கு தந்தை ஆல்பர்ட் அவர்களை இரண்டாம் ஒளியை ஏற்ற அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்ற இறை வார்த்தையை வாழ்வாக்கி தான் அனுபவித்த ஒளியாம் இறைவனை தன் பணி வாழ்விலும் குழும வாழ்விலும் பிரதிபலித்து இன்றும் அணையா விளக்காய் ஆண்டவன் கரத்தில் 50 ஆண்டுகளை கடந்து நன்றி நிறை உள்ளத்தோடு இறைப்புகழ் பாடும் நம் விழா நாயகி அருட்சகோதரி ரீட்டா ரெமினா அவர்களை மூன்றாம் திரியேற்ற அன்புடன் அழைக்கிறேன். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றி இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நாடும் சுடர்விட அருட்சகோதரி செல்மா அவர்களை நான்காம் ஒளியை ஏற்ற அன்புடன் அழைக்கிறேன். ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும். அது தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும் என்ற இறை வார்த்தைக்கு உரு கொடுத்து அறியாமை இருள் அகற்றி கல்வி எனும் ஒளியினை வளரும் இளம் உள்ளங்களில் விதைத்து ஞான வழியில் வழிநடத்தும் ஆசிரியர் ரீட்டா அவர்களை ஐந்தாம் திரியேற்ற அன்புடன் அழைக்கிறேன். லேவியர் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 25 இறைவசனங்கள் 1 மற்றும் 8 முதல் 12 வரை.
ஆண்டவர் சீனாய் மலையில் மோசையிடம் கூறியது, தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகளாகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்க செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடம் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம், கிளை நறுக்காத திராட்சை செடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு, அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீ மீது
நீங்கள் தூயோராவதே கடவுளின் திருவிழம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 4 1 முதல் 7 மற்றும் 7 முதல் 12. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக் கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்து வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் உறுதியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளையை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தூயவராவதே கடவுளுடைய திருவிழா. கடவுள் தம்மை ஒழுக்கத்திற்கு அல்ல, தூய வாழ்க்கை அழைத்தார். எனவே இக்கட்டளைகளை புறக்கணிப்போர் மனிதரை அல்ல, தம்முடைய தூய ஆவியை உங்களுக்கு அளிக்கும் கடவுளையே புறக்கணிக்கின்றனர். சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கின்றீர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள். அன்பானவர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். அப்போது திருச்சபைக்கு வெளியே இருப்பவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். பிறர் கையை நம்பாதபடி வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 24 தொடக்கம் 27 முடியும். இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பர் சகோதரி ரீட்டா லெமேனா அவர்களின் அர்ப்பண வாழ்வின் பொன்விழா ஆண்டின் மகிழ்ச்சியிலே அவரோடு பங்கெடுப்பதற்காக, இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக நாம் அனைவரும் இந்த நாளிலே இங்கு ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறோம். அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் உள்ள அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரது சார்பாகவும் அருள் சகோதரி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம். ஹார்ட் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அப்பாடா அப்படின்னு இருக்கா, ஆஹா அப்படின்னு இருக்கா, கலந்ததுதான் வாழ்க்கை. இந்த உலகம் என்பதே இயக்கம், ஓய்வு, இந்த இரண்டு கலந்தது. இயக்கம் இருக்க வேண்டும், ஓய்வு இருக்க வேண்டும். இயங்கிக்கிட்டே இருந்தோம்னாக்க அதுவும் நல்லா இருக்காது. ஒர்க்கஹாலிக் அப்படிம்பாங்க. அவட இருந்து ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களால ஓய்வே எடுக்க முடியாது. அப்படிங்கிறது தப்பு. இல்ல முழுக்க நான் ஓய்வுலயே இருக்கிறேன், வேலைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது தப்பு. இரண்டும் இருக்கணும். எல்லா சமயங்களுமே இந்த ஓய்வு அப்படிங்கிற அம்சத்தை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். சைவ சமயத்துல பாத்தீங்கன்னாக்க சிவம் அப்படிங்கிறது ஓய்வு, சக்திங்கிறது இயக்கம். அதுதான் சொல்லுவாங்க, நான் பாட்டுக்கு செவனேன்னு கிடந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, செவனேன்னா ஓய்வு, சிவ அப்படின்னா ஓய்வு, சக்தினா இயக்கம். வைணவத்திலையும் கூட பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல ரெங்கநாதர் சயனலோகத்துல இருப்பார், கான்டெம்ப்ளேஷன், ஓய்வு. எல்லாம் நல்லா இயங்கிக்கிட்டு இருக்குது. He is sleeping, he is in contemplation mode of God. புத்த மதத்துல பாத்தீங்கன்னாக்க சித்தனவாசல் போய் பாத்தீங்கன்னாக்க படுக்கைகள், புத்த படுக்கைகள் இருக்கும். அந்த யோகிகள்லாம் சித்தர்கள்லாம் ஓய்வுல இருந்தாங்க, தியானத்துல இருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சமண படுக்கைகள் கூட இங்க கர்மாந்தர் பக்கமெல்லாம் இருக்குது. அப்ப எல்லா சமயங்களும் ஓய்வுங்கிறத வலியுறுத்துவது போலவே யூத மதத்திலும் ஓய்வுங்கிறத ரொம்ப கடவுள் அந்த ஓய்வு நாளை ஆசீர்வதிக்கிறார், புனிதப்படுத்துகிறார், ஆண்டவரே ஓய்வெடுக்கிறார் என்று சொல்லி அதை முக்கியத்துவப்படுத்தினார்கள். அதனால தான் சாபாத் என்றார்கள், 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று. நம்முடைய கிறிஸ்தவ மதத்தில் அந்த ஓய்வு நாள் 7ஆம் நாள் முதல் நாளே கொண்டு வந்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எடுத்துருங்க. முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாடுவதால் முதல் நாளே நமக்கு ஓய்வாகி விடுகிறது. அதுக்கப்புறம் தொடர்ந்து 6 நாட்கள் வேலை. இப்படியாக எல்லா சமயங்களும் ஓய்வு என்கின்ற அந்த அம்சத்தை முக்கியத்துவப்படுத்துவதிலே அந்த யூத சமயம் இன்னும் சிறப்பாக 7ஆம் நாள், அதுபோல 7ஆம் ஆண்டு, 7/7/49 50ஆம் ஆண்டை மிகப்பெரிய ஒரு ஓய்வாக கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டது. அந்த ஆண்டினை யூபிலி என்று சொல்லுகிறார்கள். இந்த யூபிலி அப்படிங்கிற ஜூபிலி அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை, அதனுடைய ரூட் வேர்டு எபிரேய மொழியில உள்ளது, யோபல் அப்படிங்கிற வார்த்தை. யோபல் அப்படிங்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்குது. ஒண்ணு, ஆக்சுவலா அதனுடைய அர்த்தம் ஆட்டுக்கடா கொம்பு. நம்ம சாதாரண சின்ன ஆடு இல்ல, அந்த அவங்க நாட்டில் இருக்கிற ஆடுக்கெல்லாம் அப்படி கொம்பு நல்லா நீளமா இருக்குமா, அதை வச்சு கொம்பு ஊதுவாங்க. அந்த கொம்புக்கு பேரும் யோபல் தான். அந்த கொம்பினால் எழுப்பப்படுகிற ஒளிக்கும் யோபல் தான். அந்த ஒளியை கேட்டவுடன் மக்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சி வரும், அதுவும் யோபல் தான். 3க்குமே ஒரே வார்த்தை தான். ஆட்டுக்கடா கொம்புக்கும் அந்த கொம்பினால் எழுப்பப்படுகிற ஒளிக்கும் அந்த ஒளியினால் வருகிற மகிழ்ச்சி எல்லாமே யோபல், எல்லாமே ஜூபிலி. இப்ப இந்த யூபிலி ஆண்டுக்கு என்று இன்னைக்கு முதல் வாசகத்துல அவர் சிஸ்டர் வாசித்தாங்க ஒரு பகுதியை. அதுல ஒரு 5 முக்கியமான கடமைகளை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். 1, நிலத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். 2வது, கடன் நீக்கப்பட வேண்டும். 3வது, அடிமைகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். 4வது, பாவங்கள் கழுவப்பட வேண்டும். 5வது, ஓய்விலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த 5 அம்சங்களையும் அந்த யூபிலி ஆண்டிலே, அந்த ஓய்வு ஆண்டிலே அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டார்கள். இந்த 5ம் நம்முடைய அர்ப்பண வாழ்க்கைக்கு சுரங்கி கொண்டுட்டு வரணும்னா 2 முக்கியமான விஷயத்தை அதில் எடுத்துக்கலாம். 1 மன்னிப்பு, இன்னொன்று நன்றி கூறுதல். இந்த யூபிலி ஆண்டுங்கிறது இட்ஸ் a time of grace. கிரேக்க மொழியில காலத்தை அளவிடுவதற்கு 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். 1 குரோனோஸ் அப்படிங்கிற வார்த்தை. இந்த குரோனோஸ் அப்படிங்கிறது குரோனாலஜிக்கலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி காலையில 10 மணியா 11 மணி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த டைமுக்கு பேரு குரோனோஸ் அப்படிங்கிற வார்த்தை.
இதை தாண்டி கடவுளுடைய அனுகிரகத்தை அப்படியே உணர்கிற ஒரு காலம் இருக்குல்ல, அனுபவிக்கிற ஒரு காலம். ஏதோ ஒரு தருணத்துல நாம் கடவுளுக்கு மிக அருகிலோ அல்லது கடவுள் நமக்கு மிக அருகிலோ வருவது போன்ற ஒரு உணர்வு, அந்த காலத்தை அருளின் காலம் என்று சொல்லுகிறார்கள். அதனை காய்ரோஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தையிலே அவர்கள் சொல்கிறார்கள். ஆக இந்த ஆண்டு முழுவதும் அருட்செய்வதற்கு a time of grace, a time of great joy. எப்படி ஆண்டவர் அதன் ஆசிரியத்து தொழுகை கொடுத்து சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் ஆவி என்மேல் உள்ளது, அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் என்று சொல்கிறார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய வேண்டும். இந்த அருள் தரும் ஆண்டிலே இந்த 2 முக்கியமான விஷயங்கள், மன்னிப்பு, நன்றி கூறுதல். இந்த வருஷம் முழுக்க யாரு என்ன பண்ணாலும் மன்னிக்கணும் சிஸ்டர், நீங்க மன்னிச்சிருவீங்க. அது அவர்களுடைய இயல்பு. சிஸ்டர் பத்தி சொல்லணும்னா ஒரு 3 வார்த்தை, மிக எளிமையானவர்கள். அப்ரோச் எப்பவும் ஒரு எளிமை, அது கார்மல் சகோதரிகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு அந்த எளிமை. இன்னொன்று இனிமையாக பழகக்கூடியவர்கள். ஒரு ஹார்ஷான வார்த்தை நான் இது வரைக்கும் அவங்கள்ட்ட கிட்ட நம்ம பேசுற விதத்துல ரொம்ப அப்படி அதிர்ந்து பேசக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. 2வது. 3வது இளமையானவர். அவங்களை பார்த்தா 70 வயசு மாதிரியே தெரியுது, இல்லவே இல்லை. அவ்வளவு ஒரு இளமையாகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்கக்கூடிய சகோதரியாக இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டிலே இந்த அருள் தரும் ஆண்டினை, இந்த அருள் அப்படிங்கிற வார்த்தை கூட பிரிச்சு பார்க்கறாங்க. பக்கத்து உறுப்பிலக்கணம் சொல்றார். அருள் உள், அருள் நான் கண்ணுக்கு புலப்படாதது, உள் என்றால் உள்ளது. இதுதான் அருள். கடவுளுடைய அருள் என்பது கண்ணுக்கு புலப்படாதது, ஆனால் கண்டிப்பாக அந்த அருள் தான். புனித பவுல் சொல்லுவாரு, நாம் இருப்பதும் இயங்குவதும் அவருடைய அருளாலேயே அப்படின்னு சொல்றாரு. அந்த அருள் எவ்வாறு உங்களை இந்த அழைப்புக்கு கூட்டிட்டு வந்ததோ, இந்த அர்ப்பணத்தை கொடுக்க வைத்ததோ, இந்த 50 ஆண்டு காலம் உங்களை வழிநடத்தியதோ, அதே அருள் இந்த ஆண்டிலே உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியின் ஆண்டாக, அக்களிப்பின் ஆண்டாக உங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று உங்களோடு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆகவே இந்த 2 முக்கிய அம்சங்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது. மன்னிப்பு, நன்றி கூறுதல். மன்னிப்பு என்கிற மனது இருந்தாலே மகிழ்ச்சி அது கண்டிப்பாக வந்துவிடும். அந்த மகிழ்ச்சி இருக்கிற பொழுது தானாக நாம் நன்றி கூறவும் நாம் தொடங்கி விடுவோம். ஆகவே இந்த 2 அம்சங்களையும், மன்னிப்பு கொடுத்தல், இன்னொன்று கடவுளுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்பது, கான்ஸ்டன்ட் தேங்க்ஸ். ஃபாதர் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னாங்க, தேங்க்ஸ் கிவிங், தேங்க்ஸ் லிவிங். நம்முடைய வாழ்க்கையை நன்றிமயமாக மாறிவிட வேண்டும். ஆகவே இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த ஆண்டினுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்கிற பொழுது அதுவே நமக்கு அளப்பரிய ஆசீர்வாதங்களையும் அளப்பரிய மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறது. ஆகவே இந்த ஆண்டிலே உங்களோடு ஜெபிக்கின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரோடு ஆண்டவரிடம் உங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த மகிழ்ச்சி உங்களிடையே அதிகமாக பொங்கி வழிய இதனுடைய ஆண்டினை எப்பொழுதுமே மனசுல அந்த ஜூபிலி அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய ரோம்ல கூட எழுதி வச்சுக்கலாம். அதை பார்க்கிறப்ப எல்லாம் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம், நான் மன்னிப்பு கொடுக்க வேண்டும், நான் நன்றி கூற வேண்டும் என்பது இந்த ஆண்டு முழுவதும் மீண்டும் மீண்டுமாக உங்கள் மனதிலே ஒப்படைக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுதுதான் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல சமயங்கள்ல யோபலி ஆண்டு அப்படிங்கிற பலவிதமான தயாரிப்புகள்ல நம்ம இருந்தாலும் கூட உள்ளார்ந்த அந்த மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னும் கடந்து வர வேண்டிய காலங்களில் எல்லாம் நாம் செல்வதற்கு இந்த உற்சாகம், இந்த ஊக்கம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறார். பழைய காலத்துல எல்லாம் லத்தீன் மொழியில தான் பூச வைப்பாங்க. அது ஃபாதர் அங்க வீடத்தை பார்த்து தான் பூச வைப்பாரு. மக்களுக்கெல்லாம் லத்தீன் மொழி ஜபங்கள் பூரா அத்துப்படியா இருக்கும். இங்க தாத்தா பாட்டி யாராவது இருந்தீங்கன்னா தெரியும், பாத்தர் கீரையலை சோன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஜபங்கள்லாம் அத்துப்படி, ஆனா அர்த்தம் தெரியாது, ஒரு அர்த்தமும் தெரியாது. ஃபாதர் பாடினாருன்னா அவரோட சேர்ந்து எல்லா லத்தீன் ஜபங்களும் பாடுவாங்க, ஆனா அர்த்தம் தெரியாது. என்ன பண்றது? அந்த மாதிரி சமயத்துல ஃபாதருக்கு சமைக்கிற ஒருத்தர் மீன் வாங்கிட்டு வந்துட்டாரு. அதை சமைக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா பூசை முடிஞ்சோட ஃபாதர் மேசைக்கு வருவாரு சாப்பிடுறது. இப்போ நம்மள பூசை முடிஞ்சோன்னு அங்க பிரியாணி நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. அது மாதிரி ஆனா ஃபாதருக்கு என்ன செஞ்சு வைக்கிறது, எப்படி போய் கேட்கறது? ஃபாதர் பூசையில இருக்கிறாரு. அதனால அந்த மனுஷன் அப்படியே வந்தாரு. இந்த மாதிரி ஆம்பவுண்ட்ல நின்றுட்டு அது லத்தீன் ஜபங்கள்லாம் இருக்கிற மாதிரியே கேட்டாராம். மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சுவாமி. ஃபாதர் பார்த்தாரு, இப்படி ஒரு லத்தீன் ஜபம் கேட்டதே என்ன புது லத்தீன் ஜபம் இருக்கு. திரும்பியும் சொன்னாரா, மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சுவாமி. ஃபாதருக்கு புரிஞ்சிருச்சு. பாதியை பொறிச்சு வச்சுட்டு பாதியை கொண்டு
சேகுலா சேகுலோ மக்கள்லாம் சேர்ந்து நீங்க என்னதாலும் சொல்லிக்க பாரு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களோடு இருப்பார். டக்குன்னு பதிலாம் வரும். உள்ள இருக்கிற அர்த்தம் தான் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது போல இந்த யூபிலி ஆண்டின் மிக மிக ஆதாரமாக இருக்கக்கூடிய சொற்கள் மன்னிப்பு, நன்றி கூறல், மனமகிழ்வு. இதிலே நீங்கள் நினைத்திருக்க, எப்பொழுதும் உங்களிலே தங்கி இருக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றோம், உங்களை வாழ்த்துகிறோம். லத்தீன் மொழியில சொல்ற மாதிரி அது முழுத்தோஸ் அன்னோஸ், பல்லாண்டு வாழ்க, இறையர்களோடு வாழ்க. நன்றி. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம், மன்றாட்ட வேண்டும்.
பிரியமானவர்களே, நம்ம நாடு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தமிழகத்திலே நம்ம எல்லாம் ஓட்டு போட இருக்கிறோம். யாருமே ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. தகுதி உள்ளவர்கள் அனைவரும் ஓட்டு போட வேண்டும். ஓட்டு போடுவது பெரிதல்ல, அந்த ஓட்டுகள் முறையாக எண்ணப்பட வேண்டும். நல்லாட்சி, மத சார்பற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும். நமது நாட்டிலே நல்லாட்சி வர வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எல்லாரும் 2025ஆவது ஆண்டை நோக்கி எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியாவிலே RSS ஆரம்பிக்கப்பட்டது 1925. 2025 இந்த நாட்டை என்ன நாடாக அறிவிக்கணுமா? அவங்க இந்து ராஷ்டிரியம் அப்படின்னு அறிவிக்கணும்னு சொல்லி அவங்க முனைப்பா பாடுபட்டு இருக்கிறாங்க. என்னென்ன தில்லு முள்ளெல்லாம் இருக்குதோ அத்தனையும் கடைபிடித்து எப்படியாவது 3வது முறையாகவும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்கள் அரும்பாடுபடுகிறார்கள். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நம் தமிழக மக்கள் எவ்வளவாய் பாதிக்கப்பட்டார்கள். புயலினாலே, வெள்ளத்தினாலே எட்டியே பார்க்கல. ஆனால் இன்னைக்கு கூட வந்துட்டு வரப்போறாராம் நம்ம பாரத பிரதமர் தென் தமிழகத்துக்கு பிரச்சாரத்துக்கு. எல்லாம் ஏமாற்று வேலை, பொய்யனா பொய், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆகவே நம்முடைய நாட்டு மக்களுடைய நலனை, ஏழை மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நம்ம நாட்டில் மத சார்பற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சில வினாடிகள் நாம் உருக்கமாக செல்லிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக தந்திட வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் சகோதரி ரீனா இன்று புதுப்பித்து உறுதிப்படுத்த விரும்பும் தம் அர்ப்பணத்தை எங்கள் காணிக்கைகளோடு ஏற்றருளும். தூயாவியாரின் ஆற்றலால் அன்பு திருமகனின் சாயலுக்கு அவர் மேன்மேலும் ஒத்திருக்க கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை நன்றியுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா துறநிலையினராகிய அனைவரோடு முது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருந்த ஆண்டவரே, இதே நாளிலே தன்னுடைய 50 ஆண்டுகளை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி கூறி இந்த அருட்சோதனை அவை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த தொடர்புற வாழ்விலே நீர் அவரோடு இருந்து அவரை முழுவதுமாக வழிநடத்தி காத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். அவரோடு இணைந்து மேலும் தொடர்கின்ற இந்த காலத்திலே அவரோடு நீர் தம்மை வழி நடந்த நல்ல உடலுள்ள ஆன்ம நலத்தை கொடுத்து உம்முடைய விண்ணக கொடைகளாலும் அருள் ஆசிரியராலும் அவரை நிரப்பி காத்தருளும். மீட்டலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருக்குலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவங்கள் பலகீனங்களினாலும் பாடுகள் வேதனைகளினாலும் உம்மை விட்டு பிரியவிடாதே. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்திருட நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக.
ஆமென். என்னை தேடி வந்து நாடி வந்து என்னை தேடும் தேனமுதே. எந்தன் பாவம் போக்க பசியை போக்க தன்னை உணவாய் தந்தவரே. என்னை தேடி வந்து நாடி வந்து என்னை தேடும் தேனமுதே. எந்தன் பாவம் போக்க பசியை போக்க தன்னை உணவாய் தந்தவரே. அன்பாய் வருவாய் என்னுள்ளே, அமைதி தருவாய் மனதினிலே. அன்பாய் வருவாய் என்னுள்ளே, அமைதி தருவாய் மனதினிலே. என்னை தேடி வந்து நாடி வந்து என்னை தேற்றும் தேனமுதே. எந்தன் பாவம் போக்க பசியை போக்க தன்னை உணவாய் தந்தவரே. வசந்தம் என்றும் என் வாழ்வில் வீச, நெறியில் என்றும் என் வாழ்வில் காண உலகிற்கு வந்தவரே. நன்மை என்றும் என் வாழ்வில் நிறைய, உண்மை என்றும் என் வாழ்வில் ஒளிர, உணவான அருமருந்தே. வசந்தம் என்றும் என் வாழ்வில் வீச, நெறியில் என்றும் என் வாழ்வில் காண உலகிற்கு வந்தவரே. நன்மை என்றும் என் வாழ்வில் நிறைய, உண்மை என்றும் என் வாழ்வில் ஒளிர, உணவான அருமருந்தே. அன்பாய் வருவாய் என்னுள்ளே, அமைதி
ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருள் மருந்தாகிட அருள் புரியும். இதோ புதிய செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, அதை நீ கூர்ந்து கவனிக்கவில்லையா? எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். விலை மதிப்பில்லா கொடைகள் என்ற நன்றியுணர்வுடன் சில நிமிடங்கள் எங்களின் எளிய அழைப்புக்கு இணங்கி எந்த விதமான டிமாண்ட்ஸும் இல்லாமல் எளிமையாக பதிலளித்து இவ்வில்லம் வந்து பொன்விழா திருப்பலி நிறைவேற்றிய அனைத்து பாசமிகு அன்பு தந்தையர்களுக்கும் எங்களின் ஒரு சில நன்றி வார்த்தைகள். வருங்கால திருச்சபையின் தூண்களாம் இறையாட்சி பணியின் வீரர்களின் ஆண்மை ஈடேற்ற பணியில் அக்கறையோடும் மிகுந்த ஆர்வத்தோடு உழைத்து இறை விருப்பம் அறிந்து தன்னை முழுதும் கரைத்துக் கொண்டிருக்கும் தூய பவுல் இறை கல்லூரியில் பணியாளர் அருள் தந்தை செல்வராஜ் அவர்கள் இங்கு வந்து இந்த இனிய விழாவில் தலைமையேற்று இறையாசிரை பெற்று தந்தமைக்கு எம் குழுமம் சார்பில் அவருக்கு நாங்கள் எங்களுடைய உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிந்தைக்கு விருந்தும் வாழ்வுக்கு உற்சாகமும் அளித்த நல்லதொரு மறைவுரையாற்றிய தந்தை மனு அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கும் தந்தை சிறு அவர்களுக்கும் எங்களின் எளிய உளமார்ந்த நன்றிகள். மக்களை அறியும் புனித வாழ்வு மட்டுமே புனித வாழ்வு அல்ல, மறைந்த வாழ்வும் புனித வாழ்வு என்பதனை இச்சமூகத்திற்கு பறைசாற்றிக் கொண்டிருப்பவர்கள் நம் தண்ணீர் பள்ளி தந்தை அவர்கள். மிகுந்த அக்கறையும் நிறைந்த பாசமும் கொண்டவர்கள். எப்போதும் எதற்கு அணுகினாலும் இல்லை என்ற சொல்லை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். நீங்கள் இங்கு வந்து உங்களின் உடனிருப்பை எங்களுக்கு தந்ததற்காக, இறை ஆசிரியரை பெற்று தந்ததற்காகவும் நாங்கள் உமக்கு என் குழுமம் சார்பில் இந்த பொன்விழா நாளில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தனிமையாயிருந்தும் தனியா தாகத்தோடு வசதிகள் விளம்பரங்கள் இல்லாமல் போனாலும் வற்றாத ஆர்வத்தோடு விலாசமில்லா கிராம தலங்களில் இறையரசு பணிபுரியும் பாசமிகு தந்தை மரியா அல்போன்ஸ் அவர்கள் இங்கு வந்து இறை ஆசிரியரை பெற்றுத்தந்து எங்களோடு இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களின் மேலான எண்ணத்திற்காக தந்தை உங்களுக்கு எங்களுடைய உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டிடங்களை கட்டி புண்ணிய தலங்களை உருவாக்கி பக்தி முயற்சிகளை பரவ செய்து பக்தர்களை கவர்ந்தெழுக்கும் முயற்சிகளை கைவிட்டு ஆன்மாக்களை கவர்ந்தெழுக்கும் கருவியாக வாழ்ந்தால் ஒவ்வொரு குருவும் இருக்கும் இடமும் புண்ணிய தலமாகுமாம். நமது தந்தையர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து தமது சாட்சிய வாழ்வை இந்த சமூகத்துடன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நமது கப்புச்சேன் தந்தையர்கள் அவர்கள் இருவருக்கும், தந்தை ஜேக்கபா அடிகளாரும் தந்தை ஹென்றி அவர்களுக்கும் எங்களின் உளமான நன்றிகளை இந்த மண்ணையும் இந்த மக்களையும் கலப்படம் இல்லாத விதத்தில் மதித்து அன்பு செய்து நிகழ்கால நிஜங்களோடு உறவு கொள்கிற அனுபவத்தோடு சமகால கவலை கண்ணீரிலிருந்து விலகி நிற்பதல்ல, மாறாக இந்த பணியை தோள் மேல் போட்டு பயணிப்பவர்கள் நமது தந்தை சவரிராஜ் அவர்கள். தந்தை அவர்களே, நீங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. இறைவனோடு தன்னை ஒன்றிணைத்துக் கொண்டு தன் சிந்தனையாலும் தன் பணி வாழ்வாலும் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பாசமிகு எங்களுடைய பங்கு தந்தை அவர்கள். எல்லையற்ற இரக்கம் கொண்டவர், எல்லையற்ற அன்பும் கொண்டவர். உதவிக்கரம் நீட்ட அவர் ஒருபோதும் தயங்குவதில்லை. யாரையும் அவர் வெறுமனே விட்டதில்லை.
அவர் எங்களோடு எப்போதும் பயணிப்பவர். எங்களுடைய நன்றிக்கு எப்போதும் அவர்கள் கடமைப்பட்டவர்கள். இந்த நல்ல நாளில் எங்களுக்கு சிறிய சிறிய ஆலோசனைகளை தந்து எங்களோடு இருந்து எப்போதும் எங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டவர்கள். இன்று ஒரு விசேஷமான ஒரு விதத்தில் எங்களோடு கலந்து கொள்வதற்கு சிறிய நன்றியை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். உள்ளத்தை இறைவனுக்கு கொடுத்து, உழைப்பை உலகினுக்கு கொடுத்து, உறவினை சகோதரனுக்கு கொடுத்து, உன்னதரின் பாதையில் பிடித்து தடம் பதித்து வருபவர்கள் நமது அருள் சகோதரிகள். தண்ணீர் பள்ளி, புளித்தரை, சமயபுரம், திருச்சி, கோயம்புத்தூர், பகைக்கின்சால், ஊட்டி, இன்னும் பல இடங்களிலிருந்து எங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுத்து ரெமேனா, சென்னை, இந்த இடங்களில் இருந்தெல்லாம் எங்களுடைய ரெமேனாமாவின் பொன்விழாவை சிறப்பிப்பதற்கு எங்களோடு எங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நெடும் பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களின் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல்கள் மனுக்குலத்தை தேற்றுகின்றன. உலகில் வாழும் அனைத்து உயிர்களும் பாடல்களை கண்டு மகிழ்கின்றன. அந்த நேரத்தில் எங்களுக்கு இதமான பாடல்களை இந்த விழாவிற்கு தெரிவு செய்து இறைவனில் உரை வைத்த எங்களுடைய பாடல் குழுவினருக்கு எங்களின் உளமார்ந்த நன்றிகள். நமது பள்ளி ஆசிரியர்கள் என்ன ஒரு விழா நடந்தால் அவற்றில் கண்ணும் கருத்துமாக அழகாக செவ்வனே செய்து முடித்து தருபவர்கள். அவர்கள் இருக்கும் இடத்தில் எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே வர வாய்ப்பே இல்லை. அப்படி நேர்த்தியாக அனைத்தையும் பார்த்து செய்து தருவார்கள். இந்த விழாவை சிறப்பிக்க அவர்களுடைய அனைவருடைய உழைப்பும் இங்கே உண்டு. ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறிய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பாசநேக பங்கு மக்கள் நாங்கள் மிக எளிய அழைப்பை கொடுத்தோம். அவர்கள் வந்தார்கள். எங்களுடைய சின்ன அழைப்பிற்கு அவர்கள் செவிமடுத்தார்கள். உங்களின் வரவு எங்களுக்கு இந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக செய்கின்றது. அதனால் நீங்கள் எங்களோடு வந்து இந்த குழுமத்தில் நீங்கள் பங்கெடுத்து இந்த குழுமத்திலே நீங்கள் ஒரு உறவை நீங்கள் உருவாக்கி கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. அந்த நிலையில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிஸ்டர்ஸ் சார்பாக, தந்தையர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்துக்கும் மேலாக இங்கு வேலை செய்த அனைத்து எங்களுடைய பிள்ளைகள், யூடியூப் வேலை செய்கின்ற பிள்ளைகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். ஒரு முறை கூட எல்லாருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நல்ல நாளில் கடவுள் ஆண்டவர் உங்ககிட்ட இத்தனை வருஷமா உன்னோடு இருந்து நான் உனக்கு என்னென்னமோ செய்திருக்கலாம், இருந்தாலும் நீ எதை பிரதானமாக சொல்லக்கூடும். ஏன்னா மத்திய 16:13-18 மக்கள் என்னை யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்டு நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் கேட்கிறார் சீடர்களை பார்த்து. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் நீ சிறப்பாக எதற்காகவெல்லாம் எனக்கு நன்றி கூறுகிறாய் என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க சிஸ்டர்? எதுக்கு நீங்க ரொம்ப நன்றி சொல்லுவீங்க? 50 வருடத்துல ஃபாதர், ப்ளீஸ் கம் டு த மைக். நீங்க இளமையா இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. வாங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், காட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி, எதுக்காக நீங்க நன்றி சொல்வீங்க? நிறைய இருக்கும், பிரதானமாக 1-2 அப்படி. 50 வருடத்திலும் என் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. எனக்கு இந்த கொண்டாட்டமே பிடிக்காது. நான் நல்லா எதிர்த்து பார்த்தேன், ஆனா முடியல. அப்புறம் சரி, கடவுள் எனக்கு 50 வருடம் என்னை காப்பாற்றினது கண்டிப்பா
நன்றி சொல்லித்தான் ஆகணும். சரி அப்படின்னு அவங்க அதுக்கு விட்டு கொடுத்தேன். 50 வருடத்திலும் நிறைய நன்மைகளை கடவுள் எனக்கு பொழிந்தார். சில துன்பங்களும் வந்தது, வராமல் இல்லை. துன்பம் வராமல் இருந்தால் வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் நான் முன்னேறி இருக்க மாட்டேன். உண்மையா சொல்ல போனா ஒரு தடவை நான் வீட்டுக்கு போறேன், ஏன் நான் வந்தேன் அப்படி கூட நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் கடவுள் என்னை பாதுகாத்து இவ்வளவு வர எப்படி சொல்லி நன்றி சொல்றேன்னே தெரியாது. கடவுள் அவ்வளவு தூரம் எனக்கு ஒவ்வொரு நிமிடத்திலும் என்னை பாதுகாத்து வழி நடத்துகின்றார் என்பதை நான் என்ன எப்படி அவருக்கு நன்றி சொல்வேன்னு சொல்ல தெரியல. ஆனாலும் என் வாழ்க்கை இனி வருகின்ற நாட்களிலும் கடவுளுக்கு ஒரு உண்மையான பாதம் சொன்னது போல நன்றி சொல்வதில்லை, நன்றி வாழ்வது. அந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று நான் இந்த திருப்பதியிலே உறுதி கொண்டேன். அல்லது நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். இனி வருகின்ற நாட்கள் கடவுள் 50 வருடத்தை எனக்கு வார்த்தையே வரல. அவர் தந்த கொடைகளுக்கு வார்த்தையே வரல. அவ்வளவு தூரம் எனக்கு கடவுள் என் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவரது அருளால் நிறைந்திருக்கின்றது என்பதை நான் உணர்கிறேன். எனக்கு இந்த பலவீனத்திலும் தாங்கக்கூடிய தாங்கி நிறுத்துகின்றார். எனவே அந்த கடவுளுக்கு நான் நன்றியுடன் வாழ்வேன் என்று உங்கள் அனைவரினாலும் புரிந்தேன். நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். இந்த நாளை இவ்வளவு பெரிதாக கொண்டாடி என்னோட 3 சகோதரர்களாக இருக்கின்றார்கள். ஆனா அவர்கள் 3 பேரும் தங்களது எங்களது சுப்பீரியரின் முயற்சியோடு எவ்வளவோ நாட்களாக இந்த ஆசிரியர்களோட துணையோடு இருந்து இரவு பகலாக செய்து இவ்வளவு சிறப்பாக நடத்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனது உளங்கறிந்த நன்றியை செலுத்துகிறேன். அனைவரும் எனக்காக மீண்டும் ஜெபிக்க நான் வேண்டுகிறேன். இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு முன்பையெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம், திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாதர் வை ரிதிராஜ் திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்தவர், திருச்சியில் கேனலில் டீச் பண்ணினவர். அவர் சொல்லுவார், திருமணங்கள் என்னமோ சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுகிறது, ஆனால் நரகத்தில் வாழப்படுகிறதுன்னு சொல்லுவார். அது சரியில்லை, அதெல்லாம் தப்பு. ஆனால் புதுமொழி என்னன்னா சொர்க்கமே திருமணத்தில் தான் இருக்குதுன்னு. அப்படிப்பட்ட வாழ்க்கை, திருமண வாழ்க்கை வாழ்கிறவர்கள் குடும்பஸ்தர்கள் வாழ்ந்தால்தான் அந்த குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள், அது குருக்களாக இருந்தாலும் சரி, துறவிகளாக இருந்தாலும் சரி, சொர்க்கமே துறவரத்தில் தான் இருக்கிறது, சொர்க்கமே குருத்துவத்தில் தான் இருக்கிறது. ஏனென்றால் சொர்க்கமே திருமணத்தில் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக அறிந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடும். ஆகவே இல்லறம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இல்லறம் இல்லாமல் பொது குருத்துவம் இல்லாமல் பணிக்குருத்துவம் இல்லை. ஆகவே திருமண வாழ்க்கையிலே இருக்கிற குடும்பஸ்தர்களாகிய நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகவே மீண்டுமாக நாம நம்முடைய பழைய ரூட்டுக்கு போகணும். நிறைய விஷயங்களை நம்ம மறந்துட்டோம். நவீனம் என்ற பெயர் குடும்ப ஜெபமான கிடையாது, டெய்லி பூசை கிடையாது, பாவ சங்கீர்த்தனம் கிடையாது, ஒருத்தல் முயற்சிகள் கிடையாது, மன்னிக்கிறதுங்கிறது சுத்தமாகவே கிடையாது. இப்பெல்லாம் டைவோர்ஸஸ் ரொம்ப பெருகிட்டே வருது. உங்களுக்கெல்லாம் தெரியும் நாட்டு நடப்பு, குடும்ப நடப்பு. ஆகவே நல்ல குடும்பத்திலிருந்து இந்த ஆலோசனை வந்திருக்கிறபடியினால்தான் 50 ஆண்டுகள் இந்த துறவர ஜீவியத்திலே அவர் நிலைத்திருக்க முடிந்திருக்கிறது. ஆகவே பெர்ஃபெக்ட் ஜாய் அப்படின்னு என்னன்னு அசிசியார் சொல்லுவார். பெர்ஃபெக்ட் ஜாய் என்பது துன்பத்தில் தான் இருக்குதுன்னு அவர் சொல்லுவார், ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு. ஆகினால குடும்பஸ்தர்களாகிய நீங்கள் இருக்கிறபடினால இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்தால்தான் அதிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் குருக்களாகவோ துறவியராகவோ மாறுகிற பொழுது அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இது ஒன்றை மட்டும் உங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக நான் விட்டு செல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக இந்த சகோதரியும் சரி, என்னை அழைத்த அரு சகோதரியும் சரி பார்த்தோன்னு சொன்னேன், அன்று வந்ததும் அதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் இருக்கிறாங்க. எத்தனையோ வருஷங்களாச்சு அவங்க எல்லாம் பார்த்தேன் நான்.
இருந்தாலும் அதே இளமையோடு இருக்கிறார்கள். அதுக்கு ஒன்றும் ரகசியம் கிடையாது. ஏசாயா 40:31 சொல்லு, என் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் புது பலனை பெறுவார்கள், ஓடுவார்கள், நடப்பார்கள், களப்படையவே மாட்டார்கள், கழுகுகளின் இளமையை போல அவருடைய இளமையானது புதுப்பிக்கப்படும். ஏசாயா 40:31 அதுதான் சீக்கிரட். அதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது இந்த திருப்பலி தான். ஆகவே அருமையான இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக சுப்பீரியர் சிஸ்டர் அவர்களுக்கும் அழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. என்னோடு கூட சேர்ந்து இந்த திருப்பலியில் பங்கெடுத்த, நிறைவேற்றி ஜெபித்த அருள் தந்தையர்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவரும் எழுந்திருப்போம் கடைசி ஜெபத்திற்காக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மகிழ்ச்சிக்குரிய இந்த ஆண்டு நாளில் நீர் எங்களுக்கு அளித்த உம் திருமகனின் உடலிலும் இரத்தத்திலும் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். இவ்வாறு விண்ணக உணவாலும் பானத்தாலும் புதுப்பிக்கப்பட்ட எங்கள் அருள் சகோதரி ரெமீனா ஏற்கனவே உம்மை நோக்கி தொடங்கியுள்ள பயணத்தை மகிழ்வுடன் தொடர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. 1 தெசலோனிக்கேயர் 5:16-17-18 உள்ளபடி எப்பொழுது மகிழ்ச்சியாயிருக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லி வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.